வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா ஓகே. இப்போது இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் என்ன டாபிக் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, வாஸ்து பிரச்சனையை நிறைய வீட்டில் இப்போ வாஸ்துங்க. ஆனால் வாஸ்துன்றது உண்மைதாங்க. அதுபடி நம்ம வீடு கட்டியிருந்தோம்னா இல்லை தொழில் செஞ்சோம்னா உண்மையிலே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. வாஸ்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம லைஃப்பில் எவ்வளவு தான் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் பாருங்கள், முழம் கூட சறுக்காது, அதுக்கு மேலேயே சறுக்குங்க. ஸோ வீடு கட்டும் போது நீங்கள் தயவு செய்து ஒரு வாஸ்து பார்த்து கட்டுறது பெஸ்ட்டு. இப்போது சரி கட்டிட்டோம்ப்பா, என்ன பண்ண முடியும்? நிறைய பிரச்சனை இருக்குது, என்னால் இடிச்சுலாம் பண்ண முடியாது, என்கிட்ட அதுக்கேற்ற பொருளாதாரம் கிடையாது, என்ன பண்ணலாம்? சிம்பிள் ரெமெடி வாங்க, அதை பற்றி தான் பேசுகிறேன். இப்போது அதுக்கு தேவையானது கல்லுப்பு. கல்லுப்புக்கு நெகட்டிவ் பவரை எடுக்கக்கூடிய பவர் ரொம்பவே இருக்குங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வீட்டுக்கு கொண்டு வந்து தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பவரும் இது கல்லுப்புக்கு இருக்குங்க. சால்ட் நான் பேசுகிறேன், கல்லுப்பு மட்டும்தான் நான் பேசுகிறேன். கல்லுப்புனா தெரியும் இல்லையா? அதே தான். ஒயிட் கலரில் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ராக் சால்ட் பற்றி நான் பேசல, கல்லுப்பு. நீங்கள் கடையில் கல்லுப்புன்னு கேட்டாலே தருவாங்க. இப்போது இந்த கல்லுப்பு, உப்பில்லா பண்டம், நம்ம சாப்பாடுலலாம் போடுவோம் இல்லையா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். சமையலில் முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த கல்லுப்பு தாங்க. இது ஆன்மீகத்திலையும் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போது சுபகாரியம் செய்யும் போதும் சரி, மஞ்சளுக்கு அடுத்தபடியாக உப்பு தாங்க நமக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போது மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருளில் உப்பு மெயினாக கருதப்படுகிறதுங்க. இப்போ உப்பினை மற்ற தோஷங்களுக்கும் இல்லாமல் வாஸ்து தோஷத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த தோஷம்லாம் மற்ற தோஷம்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம குளிக்கிறோம் இல்லையா, குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பை போட்டு குளிங்களேன், அப்புறம் பாருங்களேன் உங்கள் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். நான் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வாஸ்து தோஷத்துக்கு போகலாம். இப்போது நம்ம வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குப்பா, பிரச்சனை இருக்குப்பா, அதை நீக்கிறதுக்கு என்னால் இப்போ முடியாதுப்பா, பொருளாதார வசதி இல்லை, என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்கு தான் கல்லுப்பை எங்கெங்கே எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கல்லுப்பை என்ன பண்ணுங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் கல்லுப்பு உண்டு. ஸோ அந்த கல்லுப்பு நமக்கு ஆரோக்கியத்தையும் தரும், ஆன்மீகத்தில் நமக்கு நல்ல நல்ல விஷயத்தையும் கற்றுத்தரும். இப்போது கல்லுப்பு ரத்த அழுத்தத்தை ஒரே சீராக வைக்கிறதுக்கும் உப்பு நமக்கு யூஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த கல்லுப்பு நம்மளுடைய அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கும் வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கும் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க, குட்டி குட்டி பவுல் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அப்படி இல்லை குட்டி டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட கண்ணாடியே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை பட்சத்தில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி குட்டியாக இருந்தோட போதும். இப்போது மெயின் கண்ணாடி இருந்தால் பெஸ்ட்டு. ஏன்னா குட்டி பசங்க இருந்தால் உடச்சிட போகிறாங்க, அதனால் நான் பிளாஸ்டிக் எடுக்க சொன்னேன். மெயின் கண்ணாடி தாங்க வேணும். இப்போ கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கல் உப்பை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு குளியல் அறையில் எங்கேயாவது ஒரு மூலையாக பார்த்து வச்சுருங்க. அந்த நெகட்டிவ் பவர்லாம் நமக்கு எங்கேருந்து வரும்னா மெயினாக அந்த பாத்ரூம் வழியாக தாங்க வரும். ஸோ அந்த குளியல் அறை வச்சிட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் பவர்லாம் அப்படியே பிளாக் பண்ணிவிடும் அந்த கல்லுப்பு. ஸோ நம்ம வளர்ச்சிக்கு தகுதியாக இருந்த அத்தனை கெட்டதையும் தீய சக்திகளையும் ஒழித்து விடக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களை பாத்ரூமில் இந்த கல்லுப்பை ஒரு பவுலில் போட்டு வைக்க சொன்னேன். நமக்கு ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் அதுக்கப்புறமா ரெண்டாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டல் கையுமா திரியிறோம், என்ன பண்ணுறது? நமக்கு உடம்பு வேறு ரொம்ப பணம் ஒரு பக்கம் செலவாகுதுன்னா உடம்பு பலவீனமாக வேறு இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் உப்பு ஃபுல்லாக ரொப்பிடுங்க. ரொப்பிட்டு சின்னதாக இருந்தோட பரவாயில்லைங்க, ரொப்பிட்டு அந்த ஒரு மூளையாக வச்சுடுங்க. அவர் படுத்துட்ருப்பார்ல அந்த பெட்டு கீழே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வச்சிட்டிங்கன்னா அவரை சுற்றி நெகட்டிவ் இருக்கு இல்லையா, தீயது இருக்கு இல்லையா, இதை நம்புங்க, சிரிக்காதீங்க, இதை நம்புங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கண் திருஷ்டி இருந்தாலும் பொறாமை பொச்சரிப்பு இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாமலாம் போகுங்க, இது நிஜம். அதையெல்லாம்
அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த கல் உப்பு. அதனால தான் நான் அந்த ஓரமாக அவர் படுக்கிற இடத்துல வைக்க சொன்னேன். அந்த மாதிரி வச்சோம்னா அந்த உப்பு அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் அதை கை தொட்டுடாதீங்க. கைப்படாமல் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட் தண்ணி இருந்தால் கரைச்சி அந்த பாத்ரூமில் ஊற்றி விட்டுருங்க, ட்ரைனேஜில் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலும் வீட்டில் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறோம் இல்லையா, வீடு துடைப்போம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை. அப்போது நம்ம கொஞ்சம் கல் உப்பு, ஒரு படி கல் உப்பு போட்டு வீடு துடைங்க. வீட்டில் இருக்க நெகட்டிவ் பவர் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் நிறைய வரணும் அப்படின்னா இந்த கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, ஒரு டம்ளர், ஒரு கண்ணாடி டம்ளர் தாங்க இதுக்கு வேணும். கண்ணாடி டம்ளரில் 3/4 பங்குக்கு நீங்கள் தண்ணி ரொப்பிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு அதில் போட்டுக்கோங்க. அதுவே கரைஞ்சிரும். எடுத்துகிட்டு போயிட்டு தென்மேற்கு மூலையில் வச்சுடுங்க. தென்மேற்கு மூலைன்னா நம்ம பீரோலாம் வைப்போம் இல்லையா, அதுதான் தென்மேற்கு மூலை. அந்த மூலையாண்ட பீரோக்கு கீழேயோ இல்லை பீரோ பக்கத்தே எங்கேயாவது ஷெல்ஃப் இருந்தால் ஒரு ஓரமாக அந்த கார்னரில் வச்சு விட்ருங்க. இதை அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பு கலந்த தண்ணி எப்போ மாற்றணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மாற்றினாலும் பெஸ்ட்டு. அப்படி இல்லை ஒரு 3 நாளைக்கே போய் பாருங்கள். அந்த தண்ணி மேலே ஒரு க்ரீனிஷாக லேயர் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படிஞ்சிருந்ததுன்னா அதுவும் கைப்படக்கூடாதுங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி கல் உப்பு கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதே இடத்துல அந்த கிளாஸ்லாம் கழுவிட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெட் கலர் கிளாத்தில் இந்த கல் உப்பை கட்டி வீட்டுக்கு முன்னாடி நிலவாசலை தொங்க விடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வர நெகட்டிவ் பவரெல்லாம் போக வைக்கும். வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் கார்னர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரூம் கார்னர், அங்கேயும் நீங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பவுல் மாதிரி இருந்ததுன்னா 4 கார்னரில் நீங்கள் கல் உப்பு கொட்டி வச்சு அங்கங்கே வைக்கலாம். இதுவும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்லை இன்றைக்கி வச்சு குட்டி பசங்களாம் இருக்காங்கன்னா இன்றைக்கி நைட் வச்சுடுங்க. காலையில் பசங்களுக்கு எடுத்து ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எடுத்து ஓரமாக எடுத்து வெளியில் போட்டுடுங்க. ஒரு கவர், பாலித்தீன் கவரில் போட்டு கால்படாத இடமா எங்கேயாவது குப்பையில் கொட்டிடுங்க. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் இந்த கல்லுப்பை. அப்புறமா கல்லுப்பை எங்கேயாவது ஒரு இப்போ ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹாலில் டேபிள் எல்லோரும் போவாங்க இல்லையா, ஹாலில் உட்காந்து நம்ம எல்லாம் பேசுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஷோகேஸ் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பவுலில் கல்லுப்பு ரொப்பிடுங்க. ரொப்பிட்டு அங்கே வச்சுடுங்க, ஓரமாக வச்சுடுங்களேன். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரமாக வச்சுடுங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 நாள் வீக்லி ஒன்ஸ் தான் ஆக்சுவலாக மாற்றணும். ஒரு பாருங்கள், அப்படி ஒரு 2-3 நாள் பாருங்கள். அது மேலே அந்த கல் உப்பு ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. ஆனால் ஏதாவது நம்ம வீட்டில் நெகட்டிவ், பொறாமை, பொச்சரிப்பு, தீய சக்தியுடைய ஆதிக்கம் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த உப்பு அதை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த உப்போட கலர் மாறி இருக்குங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சே பாருங்கள், உங்களுக்கு மேலே மாறி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுடுங்க. இல்லை எனக்கு உங்கள் வீட்டில் அப்போயே தெரிஞ்சுக்கலாம், அந்த உப்பு கலர் மாறும்போதே டார்க்காக இருக்கா எப்படி இருக்கா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு போய் வெளியில் வாசு கேட்கணும், இவங்க எப்படி பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ரெமெடி தான். அதை எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடுங்க, கை தொடாதீங்க, அவ்வளோதான். எடுத்து அப்படியே அந்த பவுலில் இருக்கிறத அப்படியே பக்கெட் தண்ணியில் ஊற்றி, மக்கு தண்ணியில் ஊற்றி அப்படியே கரைச்சி ட்ரைனேஜில் ஊற்றிடுங்க. அதெல்லாம் ட்ரைனேஜில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் ட்ரைனேஜில் ஊற்றிடுங்க, செடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இந்த கல் உப்பு பரிகாரம் பெஸ்ட்டுங்க. நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், நம்ம வீட்டில் இருக்க வாசு தோஷத்தையும் தீர்த்து வைக்கும். நம்ம வீட்டுக்கு எந்த பொறாமை, பொச்சரிப்பு, தீய இந்த மாதிரி எண்ணம் தீயதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. எல்லாத்தையுமே வெளியில் தள்ளி விட்ருங்க. நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு வருங்க. பண்ணி பாருங்கள். என்ஜாய். தேங்க்யூ.